யாரெல்லாம் இது வரைக்குமே வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேப்பர் பார்த்து எக்ஸாம் ரைட் பண்ணதே இல்லை, நான் உண்மையாக படிச்சுட்டு போய் தான் வந்து எக்ஸாம் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நானுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேப்பர் பார்த்து வந்து ஒருபோதுமே வந்து எக்ஸாம் எழுதுனது கிடையாது. அப்போ நீங்கள் அந்தளவு நல்ல பொண்ணு அந்த மாதிரி பார்த்து எழுதுறது கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தோன்னா என்னைய மாதிரி பொண்ணுங்களாம் சிலவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்து எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பட் அவங்களுக்கு பார்த்து எழுதுகிற குடுப்பனை இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்குலாம் கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே தெரியாமல் இல்லை, அந்த லெட்டர்ஸ்லாம் தெரியவே தெரியாது. இப்படி முன்னாடி உட்காந்துட்டு காமிச்சா கூட அதை பார்த்து எழுதுகிற ஒரு வரமே எங்களுக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி ஒன் வேர்ட்ஸ் அவள் எப்படி சொல்லுவான், அவள் என்ன சொல்கிறாங்கிறதே எனக்குலாம் புரியாது. ஸோ இதனாலேயே வந்து படித்து எழுதலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதான் நமக்கு பெஸ்ட் ஐடியா. ஏன்னா கண்ணு தெரியாது, சொல்கிறத புரிஞ்சுக்க முடியாது, எதுவுமே முடியாதுன்னா படித்து தான் எழுத வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸை நம்ம படிச்சுட்டு போய் எழுதுங்க. அதுவும் என்னைய மாதிரி கண்ணு தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். பிகாஸ் அவன் முன்னாடி உட்காந்து ஒரு பொண்ணு காட்டுறா கூட எனக்கு அது தெரியவே தெரியாது. சரி விடு, நான் படிச்சுட்டே எனக்கு தெரிஞ்சதே நான் எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யாருமே பார்த்து எழுத மாட்டாங்க, படிச்சுட்டு தான் எழுதுவாங்க.